இந்த மாதிரி ஒரு மெமோரியல், ஒரு நினைவு மண்டபம் அமைப்பதன் மூலமா நம்ம ஒரு வரலாறை சொல்லணும்னு நினைக்கிறோம். இதை எப்படி எடுத்துக்கணும்? அடுத்த தலைமுறை என்னவா இது? இதுல ரெண்டு விஷயம் சார். இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடந்ததுதான் தெரியுமே தவிர யார் யார் இறந்தாங்கன்னு தெரியாது. சரி. ரெண்டாவது, இத கலைஞர் தான் செஞ்சாரு, அந்த 20% கொடுத்தாருன்றதே இப்ப மறைக்கப்படுகிறது. ஒரு முதலமைச்சர் கையெழுத்து போட்டாதான் நடக்கும். கோரிக்கை நாம கொடுத்துடலாம். நான் கூட ஐயா கோவிந்தசாமி அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டணும்னு 2019 ஒரு மனுவை எழுதி விக்கிரவாண்டி தொகுதி மக்கள்னு ஐயா ஜெயத்ரட்சகன் ஐயா கிட்டையும் எங்களுடைய வனத்துறை அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கிட்ட 2019 இடைத்தேர்தலில் கொடுக்குறோம். அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் அவர்கிட்ட கொடுத்தாரு. ஆனா முதலமைச்சர் தானே செய்ய முடியும். சரி. இவ்வளவு இப்ப 87 நடந்தது. இப்ப 2025 இது திறக்குது. 2021 9வது மாசம் தான் மாண்புமிகு முதலமைச்சர் அறிவிக்கிறாரு. இதுவரையில் இது சம்பந்தமாக எந்த நடவடிக்கை அவங்க எடுக்கலையே. எத்தனையோ முறை ஆளுங்கட்சியில கூட்டணியா இருந்திருக்கிறோமே.